இதயத்தை பாருகிறார். ஒரு இதயத்தின் தேவை அறிகிறார். உனக்கு இன்னைக்கு நன்மை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லுகிற இந்த நேரம் தான் உனக்கான அற்புதத்தின் நேரம், அதிசய நடக்கிற நேரம். சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. நீங்க சொல்லுங்க, தயவு சரி யார் மௌனமா இருக்காதீங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உண்மை போல தெய்வம். ஆண்டவர் இப்படி சொல்லுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நிரப்புகிறாங்க, நிரப்புகிறாங்க. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஒரு குடும்பத்தில், அவருடைய சரீரத்தில், அவருடைய மனதில் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் நடப்பதாக. உண்மை போல தெய்வம் இந்த எழுப்பினிக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த சத்தத்தை எல்லாம் அடங்கிக்கிறோம். உங்க சத்தத்தை ஏசப்பா கேட்க விரும்புறார். கவனிங்க, பர்த்திமேயு என்னும் குருடன், அவன் கண் திறக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அம்மா, அக்கா, பர்த்திமேயு என்னும் குருடன் இருந்தான். அவன் கண் திறக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவன் இருந்த வழியில, அவன் குருடனாய் உட்கார்ந்து இருந்த வழியில, பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த வழியில இயேசு போகிறார் என்கிற செய்தியை கேட்டான். ஐயா, யார் போறது? ஜனக்கூட்டம் நடக்கிற கால்களின் சத்தம் இறைச்சலின் சரீர கேட்குதே, யாரையா போறா? அப்படி சொன்ன உடனே அங்க இருந்தவன் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போறார் ஐயா, நசரேயனாகிய இயேசு போகிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த பர்த்திமேயு என்னும் குருடன், ஐயோ எனக்கான நேரம் வந்துருச்சு, என் கண் திறக்கப்படுகிற நேரம் வந்துச்சு, என் வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டிய நேரம் இதுதான். இந்த இயேசுவை நான் விட்டுவிட மாட்டேன். இப்பவே இந்த இயேசுவை கூப்பிட்டு குருடாய் இருக்கிற என் கண்களை திறந்து பார்வையிடுங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் கூப்பிட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறந்து வந்து கெஞ்சினான். அங்க இருந்தவங்க சத்தப்பட, ஐயோ அவனை டிஸ்டர்ப் பண்ணாதியா, அவனை கூப்பிடாத, நிறுத்து, ஒரு சத்தத்தை அடக்கு. நான் அடக்க மாட்டேன். ஏன்னா என் கண் திறக்கப்பட, என் நிலைமை மாறணும்னா இந்த இயேசுவால மட்டும்தான் முடியும். குருடாத்தை பற்றி என் கண் திறக்கப்படணும், நான் பார்க்கணும். தெருவில் உட்கார்ந்து இருக்கிறேன், தெருவில் வந்த வாழ்க்கை எல்லா மனுஷனுக்கு ஒருத்த வாழ்க்கையை போல நானும் ஒரு மனுஷனா தலையிலிருந்து வாழணும்னா இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். எனக்கு கிடைக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. நான் விட மாட்டேன். நீ சொன்னதுனால நான் நிறுத்திக் கொள்ள மாட்டேன். நான் கூப்பிடுவது என்று சொல்லி முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசுவை கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, சொல்லுங்க, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கோ, என் குடும்பத்துக்கு இறங்கோ, என் பிள்ளைகளுக்கு இறங்கோ, சாபம் பிடிச்ச வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமா மாற்றினப்பா, வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவாராக. தாவீதின் குமாரனே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாளும் என்று எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாளும் என்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, உயிரோட இருப்பினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, உயிரோடு எழுப்பினே. நினைச்சுக்கா நான் பாடுவேன், இயேசுவே உம்மை நினைச்சுக்கா உசுரோடு